ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வெக்டர்ஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் 3 வீடியோஸாக என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா வெக்டர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதில் மெயினாக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்ற சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோன்னா ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டர்ஸ் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன், ஒரு பேசிக் ஐடியா கொடுத்தேன். அப்புறம் இந்த வெக்டர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஒரு டயக்ராம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஆரோ போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்புறம் அதனோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அதை 2 டைமென்ஷனல் பிளேனில் காமிச்சேன். அதுக்கப்புறம் 3 டைமென்ஷனல் பிளேன்லையும் விஷுவலைஸ் பண்ண காமிச்சேன். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரில. ஸோ அதுதான் ஃபஸ்ட் வீடியோவில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிசிபிலிட்டி, ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ். ஸோ இது ரெண்டும் ரொம்ப பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம். எதுவும் 1 மார்க் கொஷின்ஸு 2 மார்க் கொஷின்ஸ் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அப்போனா தான் உங்களுக்கு மற்ற வெக்டார்ஸை பற்றி கொஞ்சம் ஐடியாவே வரும். ஸோ இது ரெண்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் செகண்ட் வீடியோ. அதுக்கப்புறம் தேர்ட் வீடியோ, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேரலல் வெக்டர்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் பார்த்தோம். பேரலல் வெக்டர்ஸ், ஈக்குவல் வெக்டர்ஸ், ஆன்டி பேரலல், நெகட்டிவ் ஆர் ஆப்போசிட், கொலினியர், ஆர்த்தோகனல், ஜீரோ வெக்டர் ஆர் நல் வெக்டர், அப்புறம் யூனிட், ஆர்த்தோகனல், யூனிட். இவ்வளோ வெக்டர்ஸ் பார்த்தோம். ஆனால் இருந்தாலும் நான் 2-3 வெக்டர்ஸை மறந்துட்டேன், சொல்ல முடியாமல் விட்டுட்டேன். ஸோ அதை நான் இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணிவிட்டு, அதாவது கோ இனிஷியல், கன்கரண்ட் வெக்டர்ஸ், கோ பிளானார் வெக்டர்ஸ், இந்த 3 வெக்டர்ஸை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாபிக் பார்ப்போம். சின்ன டாபிக் தான், ஒன்றும் இல்லை. ஒரு வெக்டரை ஒரு ஸ்கேலார் கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆக போகுது அப்படின்றதான். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸு, அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி கோ இனிஷியல் வெக்டார்ஸ், கான்கரண்ட் வெக்டார்ஸ், கோ பிளானார் வெக்டார்ஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா கோ இனிஷியல் வெக்டார்ஸ். ஓகேங்களா? கோ இனிஷியல் வெக்டார்ஸ், இதில் இந்த வேர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும். கோனா ரெண்டும் சேர்ந்து, ஓகே, 2 வெக்டார் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார்னு 2 வெக்டார் கன்சிடர் பண்ண போகிறேன். 2 வெக்டாரும் சேர்ந்து என்னன்னா கோனா சேர்ந்து, இனிஷியல்னால் 2க்கும் சேம் இனிஷியல் பாயிண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோதான், சிம்பிள் அதுதான். ஓகேங்களா? இப்போ 2 வெக்டார் எடுத்துக்கிறீங்க, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏ வெக்டார் இப்படி இருக்குது, அதே மாதிரி பி வெக்டார் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைரெக்ஷனில் இருக்குது, இதான் இன்னொரு டைரெக்ஷனில் பி வெக்டார் இருக்குன்னா 2க்குமே இனிஷியல் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் சேமாக இருக்குன்ற பட்சத்தில், ஓகேங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட் சேமாக இருக்குன்ற பட்சத்தில், ஸோ தீஸ் வெக்டார்ஸ் ஆர் கால்ட் அஸ் கோ இனிஷியல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் வெக்டார்ஸ் ஆர் கால்ட் அஸ் கோ இனிஷியல் வெக்டார்ஸ். மெயினாக என்னென்னா சேம் இனிஷியல் பாயிண்ட்ஸ் இருக்கணும். இப்போ இன்னொரு டவுட்டும் உங்களுக்கு வரலாம், சார் இதில் என்ன சார் மேக்னிடியூடு சேமாக இருக்கலாமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமா? மேக்னிடியூட் பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ ஏ வெக்டார் வந்து சின்ன வெக்டார் ஆகும், பி வெக்டார் வந்து ரொம்ப பெரிய வெக்டாராகவும் இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரெண்டுக்குமே இனிஷியல் பாயிண்ட் இங்கே தான் இருக்கிறதுனால, ஸோ தீஸ் 2 ஆர் கோ இனிஷியல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, கோ இனிஷியல் வெக்டார்ஸ் முடிஞ்சா அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா கான்கரண்ட் வெக்டார்ஸ். அப்போ இன்னும் இதுக்கு அடுத்து ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணணும்னா அதுதான் கான்கரண்ட் வெக்டார்ஸ். ஸோ கான்கரண்ட் வெக்டார்ஸ், ஸோ இது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு பாயிண்ட் வழியாக 3 வெக்டார் பாஸ் ஆச்சு அப்படின்னா, 3 வெக்டாரில் 2 வெக்டாரில் 3 வெக்டார், எத்தனை வெக்டார்னாலும் சரி, அந்த வெக்டார்ஸ்லாம் பாஸ் ஆச்சுன்னா அதை வந்து கன்கரண்ட் வெக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வழியாக நான் இந்த வெக்டாரை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் டிரான்ஸ்மிசிபிலிட்டி படி இந்த வெக்டார் இப்படி வரைஞ்சேன்னா, இந்த வெக்டார் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அந்த பாயிண்ட் வரைஞ்சிடறேன். ஸோ இந்த வெக்டார் வரைஞ்சால் இந்த வெக்டார் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் இப்படி தான் இருக்கும். இப்போ இதை வந்து ஏ வெக்டார்னு சொல்லிட்டேன். ஏ வெக்டார் இந்த பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகுது. அடுத்து பி வெக்டார் வந்து இந்த இப்படி வரைகிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பி வெக்டார் ஆல்ரெடி இந்த பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகிருக்கு. எப்படி நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் தான் சென்டர் பாயிண்ட்டில் ஜாயின் ஆகும். அதே மாதிரி இந்த ஏ வெக்டார் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்டில் ஜாயின் ஆகும். ஸோ இது 2 ஒரே பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அதை கன்கரண்ட் வெக்டார்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதில்னா பாசிங் த்ரூ சேம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பாசிங் த்ரூ சேம் பாயிண்ட். இதைத்தான் என்ன சொல்கிறோன்னா கான்கரண்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுவே 2 வெக்டார் பதிலாக 3 வெக்டார் இருந்தால் அதுக்கும் அதே தான். ஸோ 3வது வெக்டார் இப்போ பார்த்தீங்கன்னா சி வெக்டார் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி இருக்குங்களா. ஸோ இதனோட இனிஷியல் பாயிண்ட் இங்கே இருந்தாலும் இல்லைங்களா, இது பியோட இனிஷியல் பாயிண்ட் இங்கே, சியோட இனிஷியல் பாயிண்ட் இங்கே, ஏவோட இனிஷியல் பாயிண்ட் இங்கே. ஆனால் எல்லாமே ஒரு பாயிண்ட்டில் கன்கரண்ட், அதாவது 3மே ஒரே பாயிண்ட்டில் பாஸ் ஆகிறதுனால இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறோன்னா கன்கரண்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஸோ இதான் என்னோட நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோ இனிஷியல் வெக்டார்ஸ்னால் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு இனிஷியல் பாயிண்ட் சேமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன், வெக்டார்ஸ் விச் ஹேவ் த சேம் இனிஷியல் பாயிண்ட். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ பி அண்ட் சி 3 வெக்டாருமே எதில் பாஸ் ஆகுது, சேம் இனிஷியல் பாயிண்ட் இருக்குது, அதனால் கோ இனிஷியல் வெக்டார். கன்கரண்ட் வெக்டார் பார்த்தீங்கன்னா 3 வெக்டாருக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் காமன் பாயிண்ட், ஓகேங்களா, விச் பாஸ் த்ரூ காமன் பாயிண்ட். அதை தான் நான் சொல்கிறோம் கன்கரண்ட் வெக்டார். இப்போ இது இல்லாமல் இன்னொரு வெக்டார் இருக்குது, அதுதான் இன்னொரு டைப் ஆஃப் வெக்டார்ஸ் இருக்குது, அதுதான் கோ பிளானார் வெக்டார். ஸோ கோ பிளேனார் வெக்டார் இதுலேயுமே நீங்கள் இதை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். கோனா 2 சேர்ந்து, பிளேன்னா ஒரே பிளேனில் இருக்குது, ஓகேங்களா. இப்போ 2 வெக்டார்ஸ் லையிங் இன் த சேம் பிளேன் அப்படின்னா அதைத்தான் நான் சொல்கிறேன்னா
என்ன சொல்கிறோம், கோப்ளேனார் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வரையணும்ல, ஸோ அதுக்கு எப்பயும் போல் ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கலாம். ஸோ எதுக்காக நான் கிராஃப் ஷீட் எடுத்துக்கிறேன்னா, ஒரு 2 டைமென்ஷனல் பிளேன் கன்சிடர் பண்ண போகிறேன். ஒரு 2 டைமென்ஷனல் பிளேன். நம்மளுக்கு தெரியும் கிராஃப் ஷீட் வந்து ஒரு 2 டைமென்ஷனல் பிளேன். 2 டைமென்ஷனல் பிளேனா XY பிளேன் தான். ஸோ இது X ஆக்சிஸு, அப்புறம் இது இது Y ஆக்சிஸ். ஓகேங்களா, இது X ஆக்சிஸ், இது Y ஆக்சிஸ், இது 2 டைமென்ஷனல் பிளேன். இதில் நான் ஒரு 2 வெக்டார் இருக்கிறேன். எனி ரேண்டம் வெக்டார், எந்த ஓரியன்டேஷனாலும் இருக்கலாம். ஸோ A வெக்டார் இங்கேயும், இல்லைங்களா, அதே மாதிரி B வெக்டார் இங்கேயும் இருக்குது. அப்படின்னா ரெண்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த கிராஃப் ஷீட்டில் என்னால் பிளாட் பண்ண முடிஞ்சா, 2 வெக்டார் நான் கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணி முடிஞ்சு, இல்லை கிராஃப் ஷீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, அதை ஒரே பிளேனில் இருந்துச்சுன்னா அதை தான் நான் என்ன சொல்கிறேன், கோப்ளேனார் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோ சிம்பிள் தான். கோப்ளேனார் வெக்டார்ஸ்னால் வெக்டர்ஸ் விச் ஆல்வேஸ் லை இன் த சேம் பிளேன். ஒரே பிளேனில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கோப்ளேனார் வெக்டார்ஸ்னு சொல்கிறோம். இன்னொரு அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸி தான், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, எந்த 2 வெக்டார், எனி 2 வெக்டார்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கணும். A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். A வெக்டார், B வெக்டார், C வெக்டார், இந்த மாதிரி நிறையா வெக்டார்ஸ் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பேர் எடுத்துக்கிறேன். ABங்கிற ஒரே ஒரு பேர் எடுத்துட்டேன்னா இந்த 2 பேரையும் நான் ஒரு பிளேனில் வரைய முடியும், ஒரு பிளேனில் கன்சிடர் பண்ண முடியும். அதே மாதிரி B வெக்டார், C வெக்டார் தனியாகவும் நான் வந்து ஒரு பிளேனில் கன்சிடர் பண்ண முடியும். A வெக்டாரையும் C வெக்டாரையுமே நான் தனியாக ஒரு பிளேனில் கன்சிடர் பண்ண முடியும். அதாவது இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு 2 வெக்டாரை நான் ஒரு பிளேனில் வரைஞ்சிட முடியும். அதுதான் இவங்க அடிஷ்னலாக ஒரு நோட் கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்கில் அவ்வளோவா சொல்லலை, பட் இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. எனி டூ வெக்டார்ஸ் 2 வெக்டார் தான். எனி 2 வெக்டார்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ளேனார் வெக்டார்ஸ். 2 வெக்டார் எடுத்துட்டிங்கன்னா அந்த 2 வெக்டாரை வச்சு நம்ம ஒரு பிளேன் வரைஞ்சிட முடியும். இதை கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது, அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறது தான் கொஞ்சம் சிரமம். பட் இது நீங்கள் ஹையர் கிளாஸில் வந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் காலேஜுக்குலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுங்க. எனி 2 வெக்டார்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ளேனார் வெக்டார்ஸ். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துட்டோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வெக்டாரை ஒரு ஸ்கேலார் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னென்னா, வெக்டர் வென் மல்டிப்ளைடு வித் எ ஸ்கேலார். ஓகேங்களா, வெக்டர் வென் மல்டிப்ளைடு வித் அ ஸ்கேலார். ஸோ இதில் மல்டிப்ளைடும் எழுதிடுறேன். வெக்டர் மல்டிப்ளைடு வித் ஸ்கேலார். ஸோ இப்போ வெக்டார்னால் நம்மளுக்கு தெரியும், ஒரு A வெக்டார் நம்ம எப்படி வரைவோம், A வெக்டாரை நம்ம இப்படி வரைஞ்சிருவோம். ஓகேங்களா, இதில் ஸ்கேலாருங்கிறது என்னென்னா, ஸ்கேலார்னால் நம்ம முன்னாடியே சொல்லிவிட்டோம், ஸ்கேலார் குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டின்னு சொன்னோம். இதில் ஸ்கேலார்னாலே நம்ம என்ன சொல்லிட்டோம், ஒன்லி வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வெக்டாரை ஒரு ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதாவது ஒரு வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இப்போ ஏங்கிறது என்னோட வெக்டார். ஓகேங்களா, ஏங்கிறது என்னோட வெக்டார். அது கூட ஒரு மேக்னிடியூட ஒரு வேல்யூவோட மல்டிப்ளை பண்ண போகிறோன்னா, அந்த மேக்னிடியூட் வேல்யூ என்னென்னா, அது மேக்னிடியூட் பேர் என்னென்னா கேன்னு கொடுக்குறேன். அதாவது கேங்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்கேலார் அப்படின்னு சொல்கிறேன். கேங்கிறது ஸ்கேலாரு, ஏ வெக்டாருங்கிறது ஒரு வெக்டார். ஓகேவா. ஸோ பாருங்கள், இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நான் எப்படி இருக்குன்னு நான் விஷுவலைஸ் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பண்ண போகிறேன். அதாவது ஒரு வெக்டார் கூட ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போயுமே நம்மளுக்கு தெரியும், இந்த மாதிரி 2 மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வேரியபிள் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்னா, நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன்னா, B வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு A வெக்டார் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா A வெக்டார் தனி, இது K வெக்டார் கூட A வெக்டார் கூட ஏதாவது நீங்கள் ஒன்று மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு புதுசாக ஒரு வெக்டார் கிடைக்கும், அதுதான் B வெக்டார். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு A வெக்டார் சொல்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் நான் ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கிறேன். அதான் ஈஸியும் கூட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கிராஃப் ஷீட்டில் நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு A வெக்டார் என்ன பண்ண போகிறேன்னா, 3ங்கிறது ஒரு வெக்டார். ஓகேங்களா, A வெக்டாரோடைய வேல்யூ மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா 3 இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறேன். எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க மாதிரி. அப்படின்னா அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 0ல் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் 3ல் இருந்துச்சுன்னா அதனுடைய ஹெட்டு வந்து 3ல் இருக்கும், முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்ன அர்த்தம், A வெக்டார் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், ஈக்குவேஷன் என்ன, B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு A வெக்டார். இப்போ ஃபஸ்ட்டு இஃப் கேவோட வேல்யூ வந்து என்னவாக வேணால் இருக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கேவோட வேல்யூ 2ஆக இருந்துச்சு அப்படின்னா என்னவாக இருக்கும், கேவோட வேல்யூ 2ஆக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா, A வெக்டாரோட வேல்யூ மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டார் பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 3. ஓகேங்களா, மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டார் என்னது 3. ஏன்னா மேக்னிடியூட் வந்து இதுதான் மேக்னிடியூட். ஓகேங்களா, இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டார். ஓகே, அது 3. இப்போது எனக்கு B வெக்டாரோட மேக்னிடியூட் வேணும்னா, B வெக்டார் மேக்னிடியூட் விச் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு A வெக்டாரோட மேக்னிடியூட். நான் ஒன்றும் பண்ணலைங்க பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் இதனுடைய மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி வேல்யூ தான். ஸோ அதனால் இதனுடைய மேக்னிடியூட் மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். இல்லைங்களா, அதை தான் இங்கே போட்டிருக்கேன். B வெக்டாரோட மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு A வெக்டாரோட மேக்னிடியூட். அப்போனா கேவோட வேல்யூ என்னது 2 இன்ட்டு 3.
which is equal to 6. அப்போ B வெக்டாரோடைய மேக்னிடியூட் எவ்வளோவா இருக்கும்? 6ஆக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னிடியூட் அது வந்து ஒரு என்னது கேங்கிறது ஒரு வேல்யூ. அதனால் நான் பண்ணியிருக்கேன் இப்போ நான் B வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அதை வச்சு நான் B வெக்டாரை பிளாட் பண்ண போகிறேன். எப்படி பிளாட் பண்ணுவீங்க? B வெக்டாரோடைய வேல்யூ ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம இது முன்னுக்கு போக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ B வெக்டாரோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? 6 இருக்கணும். ஸோ அப்போ ஆரிஜினில் ஸ்டார்ட் பண்ணி 6ங்கிற வேல்யூ வரைக்கும் நீங்கள் B வெக்டாரை வரையணும். ஓகேங்களா? 6ங்கிற ரெண்டு வரைக்கும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் B வெக்டார். ஓகேங்களா? இப்போ கேவோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா பியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? டபுள் ஆயிடுச்சு. ஏ வெக்டாரோடைய டபுள் ஆயிடுச்சு. அதான் டபுள் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ட்வைஸ் தி ஏ வெக்டார் தான் நம்மளுக்கு B வெக்டாராக வந்துடுச்சு. ஓகே, இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்? கேவோட வேல்யூ மாற்ற போகிறேன். இப்போ கேவோட வேல்யூ 2 இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போது கேவோட வேல்யூ வந்து 0.5 இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? ஈஸி தான், அதே தான். மேக்னிடியூட் ஆஃப் ஏ வந்து சேம் தான், 3 தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்மளுக்கு மேக்னிடியூட் ஆஃப் பி மாறும். மேக்னிடியூட் ஆஃப் பி which is equal to 0.5 into 3. இல்லைங்களா? ஏன்னா 0.5 into 3 தான் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? which is 1.5. இல்லைங்களா? பியோட வேல்யூ என்ன ஆகிடும்? 1.5. நான் கலர் வேறு கொடுக்குறேன். இல்லைங்களா? பியோட வேல்யூ 1.5 மாறிடும். அப்போ இங்கே பாருங்கள், நான் ஒரே லைனில் தான் வரையணும். பட் இருந்தாலும் தனித்தனியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி வரைகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லைன் தனியாக வரைஞ்சிருக்கேன், செகண்ட் ஒரு லைன் தனியாக வரைஞ்சிருக்கேன், தேர்ட் லைன் தனியாக வரைஞ்சிருக்கேன். அந்த மாதிரி வரைகிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? 1.5 வரைக்கும் தான் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? 1.5 வரைக்கும் இருக்கும். பி வெக்டார் இதாகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? கேவோட வேல்யூவை இன்டென்ஷனலாக வேணும்னே கிரேட்டர் தென் 0வாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கேவோட வேல்யூ ஃபஸ்ட் என்னது? கேவோட வேல்யூ 2. ஸோ இட்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. அடுத்து கேவோட வேல்யூ என்னது? 0.5. இதுவும் கிரேட்டர் தென் 0. இப்போ இந்த ரெண்டு கேஸ்லையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? கிரேட்டர் தென் 0 கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு கேஸ்லையும் நான் பண்ணதுனால பி வெக்டாரோடைய டைரக்ஷன், ஓகேங்களா? பி வெக்டாரோடைய டைரக்ஷன் சேம் அஸ் ஏ வெக்டார். ஓகேங்களா? சேம் அஸ் ஏ வெக்டார். ஓகே. ஸோ இப்போ இதான் நான் சொல்ல வரேன். இப்போது நான் வந்து ஒரு பி வெக்டார்னு கன்சிடர் பண்ணுறேன் which is equal to k into a வெக்டார். என்ன பண்ணியிருக்கேன்? வெக்டார் இஸ் மல்டிப்ளைட் வித் a ஸ்கேலார். இதுதான் பண்ண போகிறோம். இஃப் k வெக்டார் இஸ் கிரேட்டர் தென் 0. இப்படி தான் நான் கன்சிடர் பண்ணேன். கே வெக்டார் கிரேட்டர் தென் 0ல் என்ன ஆயிடுச்சு? பி வெக்டாரோடைய டைரக்ஷன் நீங்கள் எழுதிக்கலாம். பி வெக்டாரோடைய டைரக்ஷன் சேம் அஸ் ஏ வெக்டார். இல்லைங்களா? பி வெக்டார் டைரக்ஷன் சேம் அஸ் ஏ வெக்டார் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதே இதில் கேஸ் இன்னும் ஒன்று இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னா, என்ன பண்ணேன்? கே வந்து கிரேட்டர் தென் 1 கன்சிடர் பண்ணேன். எது? இதுதான் கிரேட்டர் தென் கே இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது கிரேட்டர் தென் 1. என்னோட எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணிக்கேன்? எக்ஸாம்பிள் வந்து கே இஸ் ஈக்குவல் டு 2னு கன்சிடர் பண்ணிக்க, அதாவது கிரேட்டர் தென் 1 கன்சிடர் பண்ணிங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பி வெக்டார் வந்து அதிகமாகும். ஓகே, கிரேட்டர் தென். ஓகே, பி வெக்டாரோடைய வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஏ வெக்டார். நம்மளுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட். எப்படி நான் சொல்ல வரேன்? ஏன்னா கே இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டேன்னா பி வெக்டார் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. அப்போ ஏவோட பி பெருசாயிடுச்சு. அப்போ பி வெக்டார் வந்து கிரேட்டர் தென் ஏ ஆயிடுச்சு. அதாவது கே கிரேட்டர் தென் 1 இருந்தால் பி வெக்டர் வந்து கிரேட்டர் தென் ஏவாயிரும். ஓகே, இது உங்களுக்கு ஈஸி தான், சிம்பிள் தான். ஓகே, அதுக்கு அடுத்து என்னென்னா இன்னொரு கேஸ் என்னது? கிரேட்டர் தென் 0 தான். பட் இன்னொரு கேஸ் என்னென்னா கிரேட்டர் தென் இல்லை லெஸ் தென் 1. ஓகேங்களா? இது லெஸ் தென் 1. அப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நான் எடுத்திருந்தேன்? கே இஸ் ஈக்குவல் டு 0.5 எடுத்திருந்தேன். இந்த கேஸில் பி வெக்டார் வந்து லெஸ்ஸர் தென் ஏ வெக்டார். பி வெக்டார் வந்து லெஸ்ஸர் தென் ஏ வெக்டார். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், என்ன பண்ணியிருக்கேன்? இப்போ கேவோட வேல்யூ 0.5 எடுத்ததுனால பி வெக்டார் வந்து அதே டைரக்ஷனில் தான் இருக்குது, ஆனால் அதனுடைய வேல்யூ வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதனோட வேல்யூ கம்மியாயிடுச்சு. ஸோ பி வெக்டார் வந்து லெஸ்ஸர் தென் ஏ வெக்டார். இது பி வெக்டார் கிரேட்டர் தென் ஏ வெக்டார். ஸோ இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைமுங்கிற இதோ உங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இல்லைனா முன்னாடி வெக்டர்ஸ் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு வழியே இல்லை, கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு பார்த்துக்குங்க. புரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் கே இஸ் ஈக்குவல் கிரேட்டர் தென் 0ங்கிற கேஸ் கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு கேஸ் கன்சிடர் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, கே வந்து லெஸ்ஸர் தென் 0ன்னு கன்சிடர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கே கிரேட்டர் தென் 0 கன்சிடர் பண்ணியிருந்தேன். இப்போ கே லெஸ்ஸர் தென் 0 கன்சிடர் பண்ணுவேன். அதுக்கு அதே மாதிரி இன்னொரு கிராஃப் ஷீட் எடுத்து நான் வரைய போகிறேன். சிம்பிள். ஓகேங்களா? இதுலேயும் என்னோட வேல்யூ இனிஷியல் என்ன கன்சிடர் பண்ணிங்க? ஏ வெக்டாரோட வேல்யூ வந்து 3 தான் யூனிட்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், இஃப் கே வந்து -2 இருந்தால் என்ன ஆயிரும்? இப்போ பி வெக்டார் வந்து வேல்யூ என்னது? பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ வெக்டாரா? ஸோ இப்போ மேக்னிடியூட கன்சிடர் பண்ணிங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் கே இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். இப்போது நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். -2 இன்ட்டு 3. ஓகேங்களா? ஏக்கு பதிலாக 3 போட போகிறீங்க. மேக்னிடியூட் ஆஃப் ஏக்கு பதிலாக 3 போட போகிறீங்க. ஸோ ஆன்சர் -6. அப்படின்னா ஃபஸ்ட்டு
ஏ வெக்டார் 3ல இருந்துச்சு அப்படின்னா ஏ வெக்டாரோட வேல்யூ 3 இருந்துச்சு அப்படின்னா பி வெக்டாரோட வேல்யூ என்ன ஆயிடுது -6 ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோட கேஸில் இப்படி போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, பி வெக்டாரோட வேல்யூ என்னது -6 ஆயிடுச்சு, விச் இஸ் பி வெக்டார். ஓகேங்களா, பி வெக்டாரோட வேல்யூ -6 ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ அடுத்த செகண்ட் கேஸ் என்ன பண்ண போகிறேன்னா, இஃப் k இஸ் ஈக்குவல் டு -0.5. ஓகேங்களா, இது இன்னொரு கேஸ். -0.5னா அதே தான் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் வந்து என்ன இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு -0.5 இன்ட்டு 3 அப்படியே தான் வச்சுக்க போகிறீங்க, விச் இஸ் நத்திங் பட் -1.5. ஓகேங்களா, -1.5. அப்போ இன்னொரு வெக்டார் பி வெக்டார் நான் வேறு கலரில் வரைகிறேன் இப்போ. ஸோ -1.5 அப்படின்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது, அதுவும் -1.5 வரைக்கும் தான் வருது. ஓகேங்களா, இதனோட வேல்யூ என்னது -1.5. இதனோட வேல்யூ என்னது a is equal to 3. ஓகேங்களா, இதனோட லென்த் அதாவது மேக்னிடியூட் ஆஃப் a is equal to 3, அதுதான் நான் வெறுமனே இங்கே 3 போட்டு வச்சிருக்கேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஸோ சொல்லப்போனால் இது எழுதக்கூடாது தான், இப்படி தான் எழுதணும். ஓகேங்களா, 3 தான், இதுதான் கரெக்ட். சரி, இப்போது இதுலேயும் என்ன பண்ணியிருக்கோம், அதே கேஸ் தான். இங்கே பாருங்கள், k வந்து >0 இதெல்லாம் போட்டோமா. ஸோ இதுலேயே நான் மைனஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் என்ன, இஃப் k இஸ் <0, இந்த ரெண்டு கேஸ்லையுமே k <0 இருக்கும்போது பியோட டைரக்ஷன் ஏவோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகேங்களா, பியோட டைரக்ஷன் ஏவோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன எழுதலைன்னா பி டைரக்ஷன் ஆப்போசிட் டு, ஓகேங்களா, பி டைரக்ஷன் ஆப்போசிட் டு ஏ வெக்டார். ஓகேங்களா, ஏ வெக்டாருக்கு ஆப்போசிட்டாக தான் பி வெக்டார் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து இப்போ இதுலேயே கேஸ் ஃபஸ்ட் கேஸ் என்னது, k வந்து <1 இருந்துச்சுன்னா இப்படி கூட சொல்லக்கூடாது, k <-1 இருந்துச்சுன்னா அப்படி தான் சொல்லணும். இல்லைனா k is equal to, ஓகே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸாம்பிள் படி கேவோட வேல்யூ -2 இருந்துச்சு அப்படின்னா என்ன இருந்துச்சுன்னா பி வெக்டார் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, கிரேட்டர் தென் ஏ வெக்டார் பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஏ வெக்டாருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது பட் கிரேட்டர் தென் ஏ வெக்டாராக இருக்குது. எப்போ k is equal to -2 இருக்கும்போது. இல்லைனா கேவோட வேல்யூ -0.5 இருக்கிற பட்சத்தில், ஓகேங்களா, இந்த கேஸில் என்ன இருக்குது, பி வெக்டார் வந்து லெஸ்ஸர் தென் ஏவாக தான் இருக்குது, லெஸ்ஸர் தென் எழுதுறேன் கிருக்கிறேன் லெஸ்ஸர் தென் ஏவாக தான் இருக்குது பட் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிகாஸ் ஸோ இப்போ நான் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த கேவோட வேல்யூவை பொறுத்து பியோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அதான் ஃபார்முலாவே என்னது, பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ வெக்டார். ஓகேங்களா, இது என்ன அர்த்தம், வெக்டாரை வந்து ஒரு ஸ்கேலார் கூட மல்டிப்ளை பண்ணனா இந்த கேவோட வேல்யூவை பொறுத்து இந்த பியோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் மெயின் கான்செப்ட். அது எப்படி மாறுது, டைரக்ஷனும் மாறும், அதே மாதிரி மேக்னிடியூட் வேல்யூவும் மாறும். டைரக்ஷன் எப்பப்பெல்லாம் மாறும், கேவோட வேல்யூ மைனஸாக இருந்துச்சுன்னா டைரக்ஷன் மாறும், கேவோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா டைரக்ஷன் மாறாது, பட் வேல்யூஸ் மாறும். ஓகேங்களா, கேவோட வேல்யூவை வச்சு பியோட வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது எப்படி மாறுதுன்னா, இது இந்த டைரக்ஷனில் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் பாயிண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லியிருக்கேன். மேபி இது யூஸாக இருக்கலாம், இல்லைனா இருக்கலாம். உங்களுக்கு இது என்னோடய நோட்ஸில் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பட் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ், இந்த மாதிரி ஒரு வீடியோக்கு ஒரு டாபிக் எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 1 or 2 days ரிப்ளை பண்ணிடுறேன். தேங்க்யூ.